இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதா பெண் விளைவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எது நடக்குதோ நடக்கலையோ அப்புறம் பார்த்துக்கலாம். புலிப்பாணி ஐயா சொல்ற மாதிரி வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் யா மெத்தை அன்னை மிகு சுகு நான்கதாம் அப்படிங்கிறார். அதாவது ஜனனி ஜென்ம சௌக்கியானா மருதினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானா சிக்கியதே ஜென்மவத்ரியாங்க. பூர்வ ஜென்மத்தில் செய்த வினை பயனுக்கு தகுந்த இப்பிறப்பு. மனிதர்கள் எல்லோருமே ஆசைப்படுவது புகழ் அப்படின்றது ஒண்ணு வேணும் கண்டிப்பா. ஐயனே வள்ளுவரே சொல்லியிருக்கிறார்ல, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே. லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு குரு சேர்ந்திருந்தாலும், குருவோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலும், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும், குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா ராசி பத்தி நிறைய பேசியிருக்கோம், நட்சத்திரங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். லக்னத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுக்காகவே லக்னத்தை பத்தி பேசுறதுக்காக லக்ன சீரீஸ் தொடங்கி இருக்கோம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் லக்னமான மேஷ லக்னம், மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய கிரகங்கள், அந்த ரகசியம் என்ன, அதே மாதிரி இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப நாளா பக்கெட் லிஸ்ட்ல நேயர்களுக்கு இருந்தது, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க சார். நிச்சயமா. அதாவது குணாதிசயங்கள் மட்டும் இல்லைங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாலே, மாத்தினா என்ன, நல்ல நல்ல விதமா அவங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் கிடைக்கணும், நல்ல ஒரு நிறைவான வயதிற்கு தகுந்த அனுகூலங்கள் கிடைக்கணும், படிக்கிறவங்களுக்கு படிப்பு சரியா கிடைக்கணும், திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா அமையணும், முதுமையில இருப்பவங்க யாரையும் எதிர்பாராம வாழணும் அப்படின்னு சொன்னா, பிறந்ததிலிருந்து ஜனனம் எடுத்ததிலிருந்து நம்மளுடைய இறைவனுடைய அழைப்பு வரும் வரை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நட்பு உறவுகள் சூழல்கள் எல்லாமே நமக்கு இழுத்து கொடுக்கறதே கிரகங்கள். அதனால தான் அதை ஈர்ப்பு தத்துவத்தின் அடிப்படையில் கிரகம்னு சொல்கிறோம். அப்படி ஒருத்தருக்கு லக்னமே பிரதானம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய ராசியினுடைய குணங்கள் கொஞ்சம் இருக்கும், நட்சத்திரத்தினுடைய குணங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் தலைக்கு மேலே நாங்கள் பார்ப்பது என்னன்னா, லக்னாதிபதி யாரு, லக்கணம் எப்படி இருக்கிறாரு, லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்குது, லக்னாதிபதி யாரு கூட தான் சேர்ந்திருக்கிறாரு அந்த ஜாதகத்துல, அந்த லக்னத்தை எத்தனை கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய குணாதிசயங்கள். குணாதிசயங்கள் மட்டும் இல்லாது இது விதியே அப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில கிடைக்கணுங்கிற பிராப்தம்னு சொல்றாங்கல்ல, எது கிடைக்கும் கிடைக்காது, நடக்குமா நடக்காதா, இது எல்லாமே லக்னத்தையும் லக்னாதிபதியை வச்சுதான் பார்க்குறோம். மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருக்க போறாங்க, செவ்வாயினுடைய அந்த ஆளுமை அவங்கள்ட்ட இயற்கையாவே வந்துடும். அவங்க ராசி சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் கடக ராசிங்க, நான் மீன ராசிங்க, நான் விருச்சிக ராசிங்க, அந்த குணங்கள்லாம் என்கிட்ட இருக்குங்க. ஆனால் திடீர்னு என்கிட்ட நீங்க சொல்ற குணங்கள்லாம் இருந்தாலும் கூட என்கிட்ட ஒரு வேகம் இருக்கு, கோபம் இருக்கு, துடிப்பு இருக்கு அப்படின்னா மேஷ லக்னத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. யாராவது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவங்க செஞ்சு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. தயங்க மாட்டாங்க எந்த விஷயத்தையும் முன்ன போறதுக்கு, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதா பெண் விளைவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எது நடக்குதோ நடக்கலையோ அப்புறம் பார்த்துக்கலாம் யா, களத்துல இறங்கி என்னங்கிறத செஞ்சுட்டு முடிப்போம், அவங்க முடியலன்னு சொன்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயங்கள் எப்பயுமே அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த செவ்வாய் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. செவ்வாயினாலே உங்களுக்கு தெரியும், போர் வீர தைரிய கிரகம்னு பேரு. அந்த தைரியம் உங்களுக்குள்ள ஒட்டிக்கலாம். என்னன்னா இந்த ராசிக்கோட குணமே உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, லக்கணம் அதுலயும் இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் லக்கணாதிபதி அப்படியே ஆட்சி உச்சமாக இருந்துட்டாங்கன்னா, அவங்க நடை உடை பாவனையிலேயே அந்த மிடுக்குங்கிறது நல்லா தெரியும். அவங்க பார்க்கறதுக்கே ஒரு கம்பீரமா இருப்பாங்க. அந்த ஒரு அப்படி சொல்றது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறது, பெரும்பான்மையா அந்த ராயல் லுக்ல இருக்கிறது, தினசரி அவங்க அந்த பஞ்சுவாலிட்டியை கரெக்டா ஃபாலோ பண்றது, அதே மாதிரி ரூல்ஸ் அதிகம் மதிக்கிறது, ஒரு மாதிரி கோபம் மூக்குக்கு மேல வந்துடும். அதுக்கப்புறம் திடீர்னு 10 நிமிஷத்துல பச்சை பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுவாங்க. இவ்வளவு கோபப்பட்டது, கடமை உணர்ச்சியில் அதிகம் கோபம் காட்டக்கூடிய மேஷ லக்னக்காரர்கள் அந்த கடமை உணர்ச்சி சரியாக இல்லாத பட்சத்துல தான் கோபம் வருமே தவிர அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுவாங்க. ஆக இந்த வேகமான குணாதிசயம் யாரையுமே நம்பி மேஷ லக்னக்காரங்க இருக்க மாட்டாங்க. யாரையாவது அவங்க நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையானவங்களா இருக்கணும். ஒருவேளை அவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷ லக்னக்காரங்க அவங்க வரல, அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
சரி அந்த வேலையை நம்மளே பார்த்துக்கிறோன்னு இவங்க இல்லையேன்னு பின்வாங்கும் குணம் மேஷ லக்னக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்காது. இது ஆபத்துல முடியுமா, ஆதாயத்துல முடியுமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரே மாதிரி அப்படியே காலையில எழுந்திரிச்சோம், பார்த்தோம், வேலையை முடிச்சோம், போனோம், வந்தோங்கிற அந்த ஸ்பீடுங்கிறது அந்த ரத்தத்தோடையே கலந்த மாதிரி அந்த குணாதிசயங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல நிலையில இருந்தா மேஷ லக்ன ஜாதகங்க நிச்சயமா அவங்க வந்து நல்ல ஒரு உயர்வுக்கு வருவாங்க. இன்னும் கூடுதலா அந்த லக்னாதிபதியினுடைய தசாபலன்கள் நடந்தா நல்லது. தசை நடக்கலைனாலும் பரவாயில்ல, அவருடைய புத்தி நடக்கும் காலங்களிலாவது மேஷ லக்ன ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமா உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் கூடுதலா ஒரு லக்னத்திற்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னே ஜாதகத்துல இருக்கு. அவங்கெல்லாம் நல்ல இடத்துல இருந்து அப்படியே அதெல்லாம் பார்வை பண்ணணும்னு சொல்லுவோம். உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம்ல, என்னடா அவங்க படிச்சாங்க, இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இவ்வளவு அனுகூலங்கள் வந்துருச்சு, அரசியல் செல்வாக்குகள் இருக்காங்க, படிச்சவங்களையே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு செல்வாக்குல உட்கார்ந்துருக்காங்க, சாதாரணமா ஒரு சிம்பிளா ஒரு கடை ஆரம்பிச்சாங்க, இவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க. இவங்க சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து குடும்பமே அப்படியே மாறிடுச்சு, இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா நல்ல உயர்வுக்கு வந்தார். இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த லக்னத்திற்கு கிரகங்களுடைய சேர்க்கை வளன் சிறப்பாக இருக்கும். ஆக மேஷத்தை பொறுத்தவரை பிரதான கிரகம் லக்னாதிபதி லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல நிலையில இருந்தா மேஷத்தின் வாழ்வு சிறப்பு. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த யோக நிலையில இருக்க வேண்டிய கிரகம் இது. பொதுவாங்க மேஷ லக்ன ஜாதகத்திற்கு எப்படி லக்னாதிபதி நம்ம பிரதானம்னு சொல்றோமோ, அவரே அட்டமாதிபதியாக வந்தாலும் கூட 8ஆம் அதிபதியாக வந்தாலும் கூட ஒரு நடுநிலை தன்மையோடு செவ்வாய் நிச்சயமாக மேஷ லக்னக்காரவங்களுக்கு நடந்துக்குவார். ஆனா ஒரு தான தர்மங்கள், பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்னு சொல்கிறாங்கல்ல, கோவில் குளம் கட்டின குடும்பம் யா, 4 பேருக்கு வந்தவங்களுக்கு பசிக்கு சோறு போட்ட குடும்பம் யா, அவங்க தாத்தன் பாட்டன்லாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத, வீட்டுக்கு வர்றவங்களை வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பாத ஒரு குடும்பம், கோவில் விசேஷங்கள் எதுனா இழுத்து போட்டு அவங்க வீட்டில் தாயா ஊரே குடியிருக்கும், அவங்க வீட்டில் தாயா சாமி வச்சு கும்பிடுவாங்க, பெட்டி அவங்க வீட்டில் தாயா தூக்குவாங்க அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வறுமையில் இருப்பவங்களா இருந்தால் கூட அந்த மனசு வந்து யாராவது வந்தால் இல்லைன்னு சொல்லாதவங்கள மேஷ லக்னக்காரவங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு. அவர் நல்லா இருக்கணுங்க. அந்த பாக்கியாதிபதி நல்லா இருந்தா தான் பாக்கியமான வாழ்க்கை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மேஷ லக்ன ஜாதகத்துல பிறந்தவங்க கடுமையான வேலைகள்லாம் இழுத்து போட்டு செய்வாங்கன்னு நான் சொல்றேன். அந்த செவ்வாய் இருக்கிறனால முரட்டு சுபாவம் அவங்கள்ட்ட ஈஸியா வந்துடும். கரடு முரடான விஷயங்களுக்கு கூட காத்திருக்க மாட்டாங்க. விடு, 2ல் ஒரு கை பார்த்துருவோம். அது பெண்களாக இருந்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு ஆள் வரல, வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா யாருக்காவது காத்திருக்க மாட்டாங்க. இருந்து எவ்வளவு காய்ச்சலா இருந்தாலும் மாத்திரை போட்டு கூட எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு ஒரு லைனுக்கு வந்துருவாங்க. அவங்க அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்ந்துருவாங்க. அதை அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்கறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஆக அந்த குரு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில பணம் தங்கல, மேரேஜ் விஷயம் தள்ளி போகுது, அதுக்கப்புறம் திருமண விஷயங்கள் கூடி வந்து நிக்குது, பாதியில நின்று போயிடுது, குழந்தைகள் சொல் பேச்சே கேட்கறது இல்லை, குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போய் கரைஞ்சிருச்சு, நகை நட்டு எது வாங்கினாலுமே அது அடமான கடைக்கு தான் போகுது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து நிற்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். இது யார் கொடுப்பாங்கிறதும் அந்த கிரகம் தான். நாங்கள் சிம்பிளாக இருந்தோம், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஒரு மாதிரி அப்படியே அந்த குரு பகவானுடைய தசை உள்ள வந்தது. அந்த குரு மேஷ லக்னத்திற்கு யோகமான குரு. அவர் யோகமான 9க்குடைய பாக்யாதிபதி யோகமான இடத்துல மட்டும் இருந்துட்டு நல்ல யோகங்கள்ல, குருலாம் ஹம்ச யோகம் கஜகேசரி யோகம்லாம் குருவுக்கு சொல்றான், நல்ல இடங்கள்ல அமர்ந்திருந்தாருன்னா மேஷ லக்ன ஜாதகத்துக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. மணி மேட்ரு அப்படிங்கிறது ஒரு மேட்டராகவே இருக்காது. நகை நட்டு ஆபரணத்துக்கு பஞ்சமே இருக்காது. குழந்தைகள் வந்து அவங்க பாட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செட்டில் ஆகிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் வந்து ஒரு பர்டனாக இவங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை பற்றி இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து கடன் பட்டம் அவமான பட்டம் இதெல்லாம் இருக்காது. அவர்கள் செய்த தானமும் தர்மமும் பாக்கியமும் முன்வினை பயனாக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குருவோட பார்வை படுற இடங்கள் எல்லாம் இன்னும் கூடுதல் சிறப்பு. குரு நல்லா இருக்கிறது ஒரு சிறப்பு. குரு பார்க்கக்கூடிய 3 இடங்கள், 3 பார்வை அவர் பார்ப்பார். அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 9க்குடைய பாக்கியநாதனாக வந்து நல்ல அமைப்புகளில் யோக அமைப்புகளில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா புலிப்பாணி ஐயா சொல்ற மாதிரி வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் யா மெத்தை அன்னை மிகு சுகு 4 தாம் அப்படிங்கிறார்.
அதாவது அம்மா அப்பா வீடு கால்நடைகள் சுகம் எல்லாத்துக்கும் பஞ்சமே இல்லையா அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போகவே கூடாது அப்படிங்கிறது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த குருவோட அம்சங்கள்லாம் நல்லா இருந்து மேஷ லக்ன ஜாதகத்துல எனக்கு இன்னும் அப்படிலாம் நடக்கலை அப்படின்னா குரு பகவானுடைய தசை அவங்களுக்கு இன்னும் வராம இருக்கும். அல்லது குரு திசை நடந்தும் சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னா அதுல குரு பகவானுடைய திசைக்குள்ள நடக்கக்கூடிய புத்திகள் இன்னும் சரியான அமைப்புகள்ல அவங்களுக்கு உட்காராம இருக்கும். எப்படி இருந்தாலும் கூட மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நிலையில உட்காரணும்னு சொன்னா குரு பிரதான கிரகமாக சொல்லப்படுகிறார். ஒருவேளை மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு யோக நிலையில இல்ல அப்படின்னா என்ன சார் ஆகும்? அப்படி இல்லை, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா யோக நிலையில இருக்கணுங்க. அது இல்லைன்னா அவங்க என்னதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட ஜான் ஏறுனா முளம் வலுக்குதுங்கிறாங்கல்ல, ஒரு படி ஏறி போனாங்கன்னா அது 2வது படி கீழே கொண்டாந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முயற்சிக்கு தகுந்த ரிசல்ட் இல்லாம போயிடும். மேஷம்ங்கிறது ஒரு சர லக்னம். சரம்னா என்ன? நகர்றது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய ஒரு லக்னம். அப்ப அவங்க சொந்த நாடு, சொந்த ஊர், சொந்த இடம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு காலகட்டங்கள்ல இடம் மாற்றங்கள் செய்து வாழணுங்கிற ஒரு அமைப்புக்குள்ள மேஷ லக்னக்காரர்கள் போவாங்க. அப்ப அவங்களுக்கு குரு நல்ல நிலையில இருக்கணும். லக்னத்திற்கு அவரு ராசிக்கு பார்க்கிறதா லக்னத்துக்கு பார்க்கிறதா? ஐயா என் ராசிக்கு குரு ஆகாத கிரகம், என் கன்னி ராசிக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க கன்னியிலே உதித்தவர்களுக்கு குற்றம் வரும்டா குருவினாலே அப்படிங்கிறிய. அப்புறம் எனக்கு மேஷ லக்னத்துக்கு குரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய அமைப்புகளையும், கோச்சார கிரகங்கள்னா குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் பார்க்கணும்ல, அப்ப பிறப்பு ஜாதகம் என்பது லக்கணத்தின் அடிப்படையில் பார்க்கணும். அப்ப மேஷ லக்னத்திற்கு குரு நல்லா இல்லைன்னா பாக்கியம் கெட்டு போயிடும், முயற்சி கெட்டு போகும், விரய செலவுகள் அதிகமாக வரும். 12 கூடிய விரையாதிபதி. ஒரு வீடு கட்டுறது ஒரு குறிப்பிட்ட தொகையில கட்டி முடிக்கிறதா இருந்தா நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? வேலைக்கு வர ஆளு ஒழுங்கா வர மாட்டாங்க, அல்லது இன்ஜினியர் ஏமாத்துவாங்க, அல்லது அதுல இருக்கிற பொருள்கள்லாம் உங்களுக்கு சரியா கிடைக்காது. ஒரு சாதாரண ஒரு திருமண விஷயங்கள் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியம் 10 தர அலையிற மாதிரி இருக்கும். பேச்சுவார்த்தை வரை கடைசி நேரத்துல தடையாகும். ஒரு பொண்ணோ பொருளோ ஆபரணமோ அனுபவிக்க போகும்போதே அறந்து விழுகிறது. அது ஒரு மாதிரி துரதிருஷ்டமா அந்த தெய்வீக பலமே தன்னை சுற்றி இல்லாதது போன்ற ஒரு மனநிலையை குரு கொடுப்பார். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி யோகங்களை கொடுக்கறதும் தெரியும், கெடுக்கிறதும் தெரியும். குரு திசையிலலாம் நம்ம கடைசியில தான் தெரியவே வரும், ஐயோ பாதிக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு. அதனால மேஷத்தை பொறுத்தவரை குரு நல்லா இருக்கணும். நல்லா இல்லாத பட்சத்தில் அவருடைய திசையும் நடக்கும் பட்சத்தில் மற்ற புத்திகள்லாம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுக்கணும். எப்பயுமே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும்போது தொழில் மைண்டு விருத்தி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிற எண்ணங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குரு நல்லா இருந்தா போற ஸ்பீடுக்கு பலன் உண்டு. இல்லைன்னா மேஷத்தினுடைய அந்த வேகத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு குரு பகவான் என்ன பண்ணுவார்னா எங்கன பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமா அங்கனெல்லாம் லாக் பண்ணிட்டு இவங்களுக்கு அடுத்த திசையாக வரக்கூடிய திசைகளில் இதனுடைய எதிர்வினைங்கிறது கண்டிப்பாக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய திசை குருவுக்கு அடுத்ததாக வருவது சனி பகவானுடைய திசை வரும். அப்ப மேஷத்திற்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அதை நான் அடுத்த பகுதியில் சொல்றேன். இப்போதைக்கு யோக கிரகங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப யோக கிரகங்களை பேசும்போது மேஷத்திற்கு குரு பிரதான யோகமாக நல்ல அமைப்புகள் இருக்கணும். அதுலயும் லக்னாதிபதியும் நல்ல இடத்துல இருந்து குருவும் நல்ல இடத்துல இருந்தா 2 மடங்கு பலன் மேஷத்திற்கு யோக பலன் உண்டு. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக யோக நிலையில இருக்கக்கூடிய கிரகம்னா இது சார். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்லுவோம், லக்னாதிபதினு சொல்லிட்டேன், அவர் ஹவுஸ் ஓனர். பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம். பூர்வ ஜென்ம தான தர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு ஜாதகம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணிய ஜாதகமா அப்படின்னு பார்க்குறோம். ஜோதிட அடிப்படையே எங்க வருது? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் மருதினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் சிக்கியதே ஜென்ம பத்திரிகாங்கிறாங்க. பூர்வ ஜென்மத்தில் செய்த வினை பயனுக்கு தகுந்த இப்பிறப்பில் தேடிக்கக்கூடிய புண்ணிய பாவ கர்மங்களை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5ஆம் இடம் எப்படி இருக்கு, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இதெல்லாம் ஒரு திரிகோண அமைப்புகளுக்குள்ள வரும் 1, 5, 9. அப்ப மேஷ லக்னத்திற்கு 5 கூடைய பூர்வ புண்ணிய பாக்யாதிபதி இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்ல நிலையில இருக்கணும். அப்ப சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் மேஷத்திற்கு மிகப்பெரிய சிறப்புகள் நிறைய உண்டு. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் யோக நிலையில இருக்கிறதுனால என்ன நன்மைகள் நடக்குது? மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நல்ல நிலையில இருந்தா பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல சூரியன் என்பது பித்துர் காரகன், அப்பாவை குறிகாட்டக்கூடிய கிரகம். அப்பாவினால நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். அப்பா நல்ல சம்பார்த்தனை பண்ணுவாங்க, அரசு வேலையில இருப்பாங்க, அல்லது அப்பா வழி சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம்.
இவர்களுக்கு அரசாங்க அனுகூலங்கள், அரசு வேலைகள், இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்ததா சூரியன் நல்ல அமைப்புகள்ல இருந்தா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் முயற்சி பண்றாங்க, உழைக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மனிதர்கள் எல்லோருமே ஆசைப்படுவது புகழ் அப்படின்றது ஒண்ணு வேணும் கண்டிப்பா. ஐயனே வள்ளுவரே சொல்லியிருக்கிறார்ல, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள், தோன்றின் புகழோடு தோன்று அக்தில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்றுங்கிறார்ல. அது மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சூரியன் புகழ் தரும் கிரகம். அந்த புகழை அவங்க எந்த ஃபீல்டுல வேணாலும் இருக்கட்டும், மேஷத்துல பிறந்தவங்க ஒரு மருத்துவரா இருக்காங்க, ஒரு அதிகாரியா இருக்காங்க, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்காங்க, அல்லது ஒரு தொழில் அதிபராக இருக்காங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அப்படின்னா புகழ் அப்படின்ற அந்த புகழை சூரியன் நிச்சயமாக கொடுப்பார். அந்த சூரியன் நல்லா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்ம பலம், தேக பலம், தைரியம் 2 மடங்கு அதிகரிக்கும். நீங்க கூட்டத்தை சேர்க்க வேண்டியதில்லை, கூட்டம் உங்க பின்னாடி தானா வரும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நல்ல அமைப்பில் இருந்தால் கூட்டத்தை நோக்கி இவர்கள் போக வேண்டியதில்லை. நல்ல ஜனக்கூட்டங்கள், நல்ல மக்கள் தொடர்பு, எங்கு சென்றாலும் அரசு அனுகூலங்கள், அரசாங்க பதவி உயர்வு யோகங்கள், அடுத்த கட்ட உச்சநிலை என்னங்கிறத உச்சத்தை பற்றி மட்டுமே சிந்தனை, இதெல்லாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல நிலையில இருந்தா நிச்சயமாக சூரிய பகவானுடைய அருளால, ஆதவனுடைய அருளால எல்லா செல்வங்களும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். ஆனா நல்ல நிலையில் இருக்கணுங்கிறதா ஜோதிட விதியே. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் ஒருவேளை யோக நிலையில இல்ல அப்படின்னா என்ன பிரச்சனை? நிச்சயமாங்க, அதாவது சூரியன் ஆத்ம பலத்தை சொல்றது, மனதைரியமே இருக்காது. எந்த விஷயத்தையும் முன்னெடுக்கிறதுக்கு மேஷத்தோட லக்னத்தினுடைய சிறப்பே வேகமா முடிவெடுக்கிறது. ஆனா சூரியன் என்ன பண்ணுவார்னா அந்த மனதைரியத்தை தயங்க வச்சிருவார். அப்பானால கிடைக்கக்கூடிய உதவி பாதிக்கப்பட்டு போயிடும். அப்பாவுக்கும் இவங்களுக்கும் நல்ல உறவு முறைகள் இருக்காது. தந்தை வழி உறவுகளால நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும். அதே மாதிரி தேகம், உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுறது, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா மேஷ லக்னமே ஒரு நெருப்பு லக்னம். சூரிய பகவான் பாதிக்கப்படுறார், சூரியன் எங்கேயாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் உட்கார்ந்துருக்கிறார், அவருடைய தசை நடக்குது அப்படின்னு சொன்னா மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க சிக்கல்கள், எதிரிகள், அவங்களுடைய பலம் அதிகரிக்கிறது, வழக்குகளில் போய் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. பூர்வ புண்ணிய வினை பயனா, அதாவது சொல்லுவாங்கல்ல, எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஊழ்வினை பின்னாடியே உறுத்துதியா அப்படின்ற மாதிரி பெரியவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி அந்த ஊழ்வினை பயன் கூட வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பித்துரு சாபங்கள், பித்துரு தோஷங்கள். அதுலேயும் மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் சனியோட இணைந்திருக்கிறார், சனி பகவானோட இணைவுல இருக்கிறார். அதுக்கு டிகிரி கணக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். அதனால நேயர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி செவ்வாய், குரு. செவ்வாய்க்குமே 2 விஷயம் சொல்றோம், அட்டமாதிபதியாக வர்றதுனால நடுநிலை கிரகம். குரு 12 குடையவராக வந்தாலும் 9 குடைய பாக்கியாதிபதியாக வர்றதுனால பிரச்சனை இல்லை, அவர் தான் முழு பாக்கியத்தை கொடுப்பார். சூரியன் முழு பஞ்சமாதிபதி, அவருடைய நிலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல அது சம்பந்தப்பட்ட தான தர்ம வழிபாடுகளை மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தினுடைய முக்கிய தூணை எங்க இருக்கு? லக்கணத்தின் அடிப்படையில தான் இருக்கு. அப்ப சூரியன் நல்லா இல்லைன்னா அரசாங்க தொந்தரவு, வழக்கு, சிறைவாசம், சட்ட சிக்கல்கள், வெளிநாடு வேலைக்கு போய் அங்கே போய் கவர்மெண்ட்டுக்கு தண்டம் கட்டுறது, வேலையை இழக்கிறது, எங்கேயோ கவலை உள்ளூருக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, 4 ஜாதி ஜனத்தை பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பையா, கொண்டாந்து எங்கேயோ கொண்டாந்து இங்கே என்னமோ கெய்யாமியாங்கிறாங்க, வேற பாஷை பேசுறவங்களுக்கு இடையில மாட்டி விட்டு என்னை போட்டு பாடா படுத்திட்டாரு. சூரியனுடைய அளவு என்பது கம்மி தான், 6 வருஷம்தான். சூரிய பகவானுடைய பாதிப்பு சரியில்லைன்னா அவங்களுடைய துன்பம் என்பது அதிகமாக இருக்கும். ஆளுமை என்பது வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. ஆளுமை வீட்டுக்குள்ள செலுத்தி என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு அந்தஸ்து, கௌரவங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதே நேரத்துலங்க அந்த சூரிய பகவானுடைய தசை நடக்கும்போது நல்லா அமைப்புகள்ல உட்கார்ந்துருட்டானா அளவுல 6 வருஷம்தான். அந்த வாழ்க்கையினுடைய உச்சம்னா என்ன அப்படின்றத காமிச்சிருவாரு. அதே சூரிய பகவானுடைய தசை தான் எனக்கு வராது இல்ல, சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சுலன்னா இறைவன் என்ன சாதாரண ஆளா? எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துக்குள்ள புத்திகள்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த புத்திகள் வரும்போது சூரிய பகவானுடைய புத்தியெல்லாம் வரும். அதுல ராகு திசையில சூரிய பகவானுடைய புத்தி, கேது திசையில சூரிய பகவானுடைய புத்தியெல்லாம் வரும்போது கனகச்சிதமா பிடிச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி குரு திசையில சூரிய பகவானுடைய புத்தி, செவ்வாயில சூரிய பகவானுடைய புத்தி வரும்போதெல்லாம் மேஷ லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதி திசை, ஒரு யோகாதிபதி புத்தி, அந்த யோகாதிபதிகள் எல்லாம் நல்லா சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை விட சிறப்புகள் என்னவாக இருக்க முடியும்? ஆக மேசத்திற்கு ஆளுமையான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சூரியன் வலுவோடு நிச்சயமாக இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை வளமாக இருக்கும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யோகமான கிரகங்கள்னா 3 கிரகங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சமநிலையான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னா எந்த கிரகம் சார்? பொதுவாங்க சமநிலை அப்படின்றது எந்த யோக கிரகங்களுமே நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். லக்னத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆட்சி, உச்ச, நீசம், பகை, வக்ரம், அஸ்தங்கதம், கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு.
அது அதில் கிரகங்கள் எல்லாம் அப்படியே எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு பார்த்துருக்குங்கிறதுல தான் ஒரு கணக்கீடுகளுக்குள்ளே வர முடியும். ஆனால் இவங்கெல்லாம் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ டெப்த்தாலாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த யோகங்களை ஈர்த்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதில் ஒரு நடுநிலையாக சொல்லக்கூடியது ஜாதக அலங்காரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மேஷ லக்னத்தில் 4க்குடைய சதுர் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அந்த லக்னத்திற்கு ஒரு நண்பனாக வர்றார். அப்ப அந்த சந்திரனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரன் போய் எங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அதே ராசியா இருக்கும். அப்ப மேஷம்ங்கிற ஒரு துடிப்பு மிக்க வேகமான ஒரு லக்னத்திற்கு அதுக்கு ஈக்குவலா நல்ல இடத்துல சந்திர பகவான் ராசிநாதன் அப்படி அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த வேகத்திற்கு தகுந்த ரிசல்ட் அங்கே இருக்கும். மனம் என்பது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு அமைதியா இருக்கும், சாந்தமா இருக்கும், மைண்டு ட்ரிகர் ஆகாது. ஆனா அதே சந்திரன் லக்னத்தின் அடிப்படையில பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இங்க லக்கண வேகத்தை தூண்டும், அங்க ராசி இடம் கொடுக்காது, மனசு இடம் கொடுக்காது. இது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு பக்கம் போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது சரியா தப்பா, இது போலாமா வேணாமா வேணாமான்னு அந்த சந்திரன் போட்டு இவர்கள் மனதை பாடா படுத்திக்கிட்டு இருப்பாரு. லக்கணம் வாழ்க்கைக்கான வழியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருப்பாரு. ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டமாக அமைஞ்சிரும். அதனாலதான் முக்கியமா சொல்வது உண்டு, ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி எப்படி முக்கியமோ ராசிநாதனும் மிக மிக முக்கியம், ராசியும் முக்கியம். ஆக லக்னத்தை பொறுத்து வாழ்க்கையினுடைய வழி திறக்கும், ராசியை பொறுத்து அதை நீங்க பெறக்கூடிய மனசு உங்களுக்கு நிலைக்கும். மனசு சரியா இருந்தா தான் இறைவன் கொடுத்த எந்த விஷயத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். சந்திரன் பலவீனப்பட்டால் மனம் பலவீனப்படும். எத்தனை கோடி செல்வங்கள் வைத்திருந்தாலும் நிம்மதி இருக்காது. அதனால ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அவரும் பிரதான கிரகமாக மேஷ லக்னத்துக்கு சிறப்பா இருக்கணும். நீங்க பேசும்போது சொன்னீங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சில கிரகங்கள்லாம் சேர்ந்து இருந்தா யோகம் அப்படின்னு. எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கணும் சார்? மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 9க்குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் இணைந்திருந்தா நல்லது. அதனால குருமங்கள யோகம் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5க்குடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 9க்குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் இணைந்திருந்தால் நல்லது. சிவராஜ யோகம் கிடைக்கும். இணைவுனா என்னங்க, ஒரு வீட்டில் இருக்கணும், அல்லது இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல சார பரிவர்த்தனை யோகத்துல இருக்கணும், அல்லது சமசப்தமா பார்வையில இருக்கணும். இதெல்லாமே நம்ம இணைவுன்னு தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு டிகிரி கணக்கெல்லாம் பார்த்தா இன்னும் க்ளோஸா போகலாம். இருந்தாலும் நம்ம ஒன்றும் குபேரபுரிக்கு குபேரனாக வேண்டாம். இந்த பிறவியை ஒரு நல்ல முறையில் கடத்திட்டு போறதுக்கு இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் மேஷ லக்னத்திற்கு. அடுத்து குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் மேஷத்திற்கு ரொம்ப நல்லது. குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு பகவானும் சந்திர பகவானும் சம கேந்திர அமைப்புகள்ல 1 4 7 10 சொல்றோம்ல, கேந்திர அமைப்புகளில் இருந்தா கஜகேசரி யோகம் கிடைக்குது. அதுவும் நல்ல அமைப்புன்னு சொல்றோம். ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு குரு சேர்ந்திருந்தாலும், குருவோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலும், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும், குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும், குருவும் சூரியனும் 1 பார்வையில இருந்தாலும், சந்திரனும் செவ்வாயும் 1 பார்வையில இருந்தாலும், குருவும் செவ்வாயும் 1 பார்வையில இருந்தாலும் அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம். மேஷ லக்னத்தில் ஜனனம் எடுத்தவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டிய கிரகங்கள் லக்னாதிபதி செவ்வாய், 9க்குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், இவர்களெல்லாம் நல்ல அமைப்புகளில் இருந்தால் அந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் ராஜயோகத்தை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கிரகங்கள் சொல்லியிருக்கீங்க யோக நிலை அப்படின்னு. மற்ற கிரகங்களை எப்படி எடுத்துக்கலாம் சார்? நிச்சயமா என்ன விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா, சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு கேது இவங்கெல்லாம் இருக்காங்க, நிழல் கிரகங்கள்லாம் இருக்காங்க. அந்த ராகு கேது சப்ஜெக்டை தனியாக வச்சுக்கிடுவோம். அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் சர்ப கிரகங்கள் என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறத, என்ன யோகங்களை கொடுக்கும், ஏன் பாடுபடுத்துன்னு சொல்லிட்டு என்ன யோகங்களை கொடுக்கும், ராகுனாலே கொடுப்பார் இல்ல, என்ன யோகங்களை கொடுக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். மற்ற கிரகங்களுடைய அமைப்பு லக்னத்திற்கு அசுபர்கள் அப்படின்ற ஒரு அமைப்புல வருது. ஆனா அவங்களும் சில நேரங்களில் ராஜயோகம் பண்ணுவாங்க. நம்ம நினைச்சுட்டு இருப்போம் யோகாதிபதி மட்டும்தான் பண்ணுவார்னு. மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானும் சில அமைப்புகளில் நல்ல பலனை கொடுக்கிறார், புதனும் சில அமைப்புகளில் நல்ல பலனை கொடுப்பார். அப்ப அந்த பாதக கிரகங்கள் அல்லது மேஷலக்கணத்திற்கு இன்ன கிரகங்கள்னால என்னென்ன நன்மை தீமை உண்டுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இப்ப யோக கிரகங்களை மட்டும் இந்த பகுதியில் பார்த்திருக்கிறோம். என்னதான் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் லக்னத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகளை இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, மேஷ லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரக்கூடிய ராஜயோக கிரக அமைப்பை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க.
பார்ட் 2 வீடியோல விடுபட்ட கிரகங்கள் ராஜயோகத்தை எப்படி கொடுக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரைவிலே நம்ம பேச இருக்கிறோம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இதே மாதிரி நம்ம பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.